இன்றைக்கி 2 டைப் ஆஃப் கெட்டில்பெல் ஒர்க் அவுட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு கொஞ்சம் தான் வித்தியாசம். அதை நீங்கள் ஃபுல் பாடி வெயிட் ஒர்க் அவுட் பண்ணுறதா இல்லை க்ளூட்டியஸ் மசிலுக்கும் லோயர் பேக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஒர்க் அவுட் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை ஸ்விங் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் தி ஸ்குவாட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த க்ளூட்டியஸ் மசிலும் லோயர் பேக்கும் ஒர்க் ஆகும். நல்ல ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். க்ளூட்டியஸ் மசில் லோயர் பேக் ரெண்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் ஆஃப் தி ஸ்குவாட்டில் ஸ்விங் பண்ணி நீங்கள் பண்ணுறப்ப. இதே ஃபுல் ரேஞ்ச் நீங்கள் கீழே இறங்கி போய் நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்கன்னா டோட்டல் பாடி வெயிட்டும் குறையும். அதே சமயம் ஃபுல் பாடி மசில்ஸும் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய சப்போர்ட்டிவாக இருக்கும். டைஸ் ஃபுல்லாகவே எஃபெக்டிவ் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபுல் ரேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஃபுல் ரேஞ்ச் நீங்கள் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸுடைய பர்பஸ் இது. டைஸ் மசில் நல்லா ஃபுல்லாக ஒர்க் ஆகும். டோட்டல் டைஸ் வெயிட் லாஸ் ஆகும். ஆஃப் ஸ்குவாட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஆஃப் ஸ்விங் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா க்ளூட்டியஸ் மசில் லோயர் பேக் ஒர்க் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸ்டே ஃபிட் அண்ட்